ஐயோ, என்னங்க நீங்க பட்டா பகல்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹேய், எத்தனை மாசம் நான் வெளியில இருந்துட்டு வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது என் மேல பாசம் இருக்கா இல்லையா? ஓ, சாருக்கு அப்படி வேற ஒரு டவுட் இருக்குதா என்ன? அதெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு டைமும் இருக்கு. சரி, அப்போ நான் கிளம்பிடுமா? அதுக்குள்ள சாருக்கு கோவம் வந்துடுச்சா? அதுக்கு இல்லடி, நம்மளோட ஆத்மி குட்டி தான் ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு கேக்குறான். அதான் யோசிக்கிறேன், எனக்காகலாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். இவ்வளவு நாள்ல ஒரு வாட்டி கூட என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லை. அதெல்லாம் தோணும்டி. ஆனா ஒர்க்கும் முக்கியம் தானே. எனக்கு நல்லபடியா ஒர்க்கு போச்சுன்னா தானே நீங்க எல்லாரும் இங்க ஹாப்பியா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ஃப்ரெண்டு ஆதி உங்களை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் என்னால் அங்க இருக்க முடிஞ்சது. அதுவும் சரிதான். ஆனாலும் எப்படியோ ஆதிக்கு ஒரு வழியா மேரேஜ் ஆயிடுச்சு. எந்த பொண்ணை பார்த்தாலும் முறைச்சிட்டே திருந்தான். கடைசியா அவனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கான்ல. பின்ன பொண்ணுங்க நான் சும்மாவா? பேர்பட்ட பசங்களையும் ஒரு கண் பார்வையிலே சாச்சிருவீங்களே. அப்புறம் நான் உன்கிட்ட நீ போகவே மாட்டேன்டி. அந்த அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணேன். எல்லாரும் ஜோடியா போகும்போது நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நிஜமாவா? பின்ன நானும் தாங்க. நீங்க இல்லாம நான் எங்கேயும் வெளியில போறதே இல்லை தெரியுமா? சாரிடி. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அக்கா, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும். சோனா வந்துக்கா. கொடுப்பாயா? பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுல, அதுக்கப்புறம் எப்படி வந்தா? நீங்க கோவப்படாதீங்க, போய் பார்க்கலாம். அக்கா, ஆத்மி குட்டிங்க. சரி, அவனை எதுக்கிட்ட நீ தேடுற? அவனை நீ சேர்க்க கூடாது. அதோட இந்த வீட்டுக்கும் நீ வராத. உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தி என் தங்கச்சியா இருக்கிறத நினைச்சாலும் எனக்கு ஆத்திரமா வருது. தயவு செஞ்சு வெளியே போ. அக்கா, என்னக்கா நீ இப்படி பேசுற? நான் என்ன பண்ணேன்? ஹே, நீ என்ன பண்ணியா? ஒரு பொண்ணு பண்ற வேலையா நீ பண்ண? இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? கேவலம். நீ என்ன பண்ண அப்படின்னு உனக்கே தெரியும். அத என் வாயால வேற சொல்ல வைக்காத. மாமா, நீங்களுமா என் மேல எவ்வளவு பாசமா இருப்பீங்க. ஆனா ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறீங்க. மாமா, என் கூட எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த அந்த ஆதிக்காக தானே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போடுறீங்க. ஆமாடி, ஆதி தாண்டி எங்களுக்கு முக்கியம். அவன் எங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாதுடி. நாங்க படிக்கிற வயசுல இருந்து எங்களுக்கு அவன் ஃப்ரெண்டு. அவன் ஒரு விஷயத்த பண்றானா கண்டிப்பா யோசிச்சு தாண்டி பண்ணுவான். அதே மாதிரியே அவனுக்கு துரோகம் பண்ற யாரையும் அவன் விட்டு வைக்கவே மாட்டான். ஆனா ஒன்னு அவன் விட்டுருக்கானா, அது எங்க ரெண்டு பேரோட முகத்தை பார்த்துதான். அதனால இனிமேலாவது திருந்தி வாழ்ற வழிய பாரு. அக்கா, நீயா இப்படி பேசிட்டு போற? இவ்வளவு நல்லா என்ன இப்படி நீ பேசினதே இல்லையக்கா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வராதன்னு வேற சொல்லிட்டே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அப்போ அந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டேனாக்கா நான்? கடவுளே, ஒரு பொண்ணு நானே இன்னொரு பொண்ணு அப்படி பண்ணது தப்பு தானே? எதுக்குடிங்க நான் அழுதுட்டு நிக்கிற? சின்ன போல நீ. மாமா, அக்கா, ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் தப்பு உணர்ந்துட்டேன் அக்கா. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாதுடி அக்கா. மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு தகுதி வேணும்டி. ஆதிக்கு நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? காதல் நான் என்னன்னு தெரியுமாடி? மனச பார்த்து வரணும். உண்மையாவே சொல்லு, உனக்கு ஆதி மேல அவன் மனசை பார்த்துதான் காதல் வந்துச்சா? சொல்லுடி, போய் திறந்து சொல்லு.
உனக்கு பதில் வராதடி. ஏன்னா அவன் அவ்வளோ பணக்காரன். அதை பார்த்துதான் உனக்கு காதல் வந்துச்சு. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சாம்ராஜ்யத்தையே ஆளுற அரசியா இருக்கலாம்னு உனக்கு தோணுச்சு. அது அது எங்களுக்கு அப்பவே தெரியும்டி. அதனால மட்டும்தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவன்கிட்ட இருந்து நான் விளக்கியே வச்சேன். ஆனா நீ கேக்குற மாதிரியே தெரியல. சரி பாப்போம், அவ அனுபவிச்சே திருந்திக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலையை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அந்த விஷயம் தெரிஞ்சப்போ எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாடி? உன்னையெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்றது கூட கேவலமா இருக்கு. அப்பா அன்னைக்கு ஊருக்கு வந்து பார்த்தப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கண்டிப்பா சாகரையும் கூட்டிட்டு வா, நான் உங்களை ஏத்துக்கிறோன்னு சொன்னாரு. இப்போ சாகரும் வந்துட்டாரு. நாங்க ஊருக்கு வரலான்னு நினைச்சோம் எங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக. ஆனா நீ இருக்கிற இடத்துக்கு வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க வரல. நானும் குழந்தையும் அவரும் எங்கேயோ எப்படியோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறோம். நீ உங்க அப்பா அம்மா கூடவே சந்தோஷமா இருந்துக்க. மத்தவங்க குடிய கெடுக்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இரு. ஆனா எங்க பக்கம் மட்டும் வந்துடவே வந்துடாத ப்ளீஸ். அக்கா ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? நான் அவ்வளோ பெரிய கெட்டவெல்லாம் இல்லக்கா. ஓ, நீ அவ்வளவு பெரிய கெட்டவ இல்லையோ, ஆனா நீ பண்ண வேலை அவ்வளவு பெருசு. ஆமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏய், எப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீ நீ ஒரு பொண்ணா இருந்துச்சு அவளோட கற்பையே பறிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணிருக்கிய. உன்னெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? மாமா நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நான் தப்ப உடந்துட்டேன். கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்ன உங்ககிட்ட இருந்து இப்படி விலைக்கு வைக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏய், உனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லடி. யாருமே இல்லாத ஒரு பொண்ணு நம்ம தான் பாத்துக்கணும்னு நினைச்சோம். ஆனா நீ அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க சொல்லு. இப்போ ஆதி அவளும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஆதி மானசாக்கு யாருன்னு தெரியுமாடி? ஷோபா, அதெல்லாம் எதுக்கு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? வாய் மூடு. ஏய் சோனா, இங்க பாரு, நீ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. ஆனா அதுக்காக நாங்க ஒன்னும் உன்னை வீழ்த்த மாட்டோம். அது உனக்கே தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் மறக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். உனக்கே தெரியும் ஆதி எங்களோட லைஃப்ல எவ்வளவு ஸ்பெஷல்னு. நீ அவனோட சந்தோஷத்தை அழிக்க பார்த்துருக்க. இதெல்லாம் நாங்க மறக்கணும். கொஞ்ச நாள் நீ உங்க அப்பா அம்மா கூடவே போயிரு. மாமா நீங்களும் அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு வரலாம்ல? கொஞ்ச நாள்ல நாங்க வரோம். நீ இப்போ உங்க அப்பா அம்மா கூடவே போயிரு. ஏய், எதுக்கு இப்படி பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க? அம்மா தயவு செஞ்சு நீங்க வாயை மூடிட்டு போங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. முடியாதுப்பா, நீங்க சொல்றத கேட்டுதான் கடைசியில நான் இப்படி தனியா நிக்கிறேன். சரி, பொம்பளை பிள்ளையா நடந்து கட்டி எந்த வீட்லயாவது இப்படி பொம்பளை பிள்ளை எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு கிடக்குவா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்போ ஆம்பளை பிள்ளைன்னா உடைக்கலாம்னா? ஆத்தா, உன்கிட்ட சாமியாட எனக்கு சீவம் இல்லம்மா. செல்லம் கொடுத்து அந்த பிள்ளைய ஒரேடியா கெடுத்துட்டாருமா அந்த மனுஷன். எந்தாலேயே கெட்டு போவாங்க. நமக்கு இந்த சொத்து சொகெல்லாம் வேணவே வேணாமா. சோனா மட்டும் கிடைச்சிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியா வாழலாம். இந்த அப்பா தான் பணம்னு ஆதிக்கு பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்காரு. அதுல வேற இந்த குட்டி சத்தனை வேற கெடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாள் ஆகுது அவனுக்கு கல்யாணம் ஆகி. இத்தனை நாள்ல நீங்க என்ன பண்றீங்க? சின்ன வயசுல இருந்தே நீங்க தானே சொன்னீங்க ஆதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் சொத்து முழுக்க நமக்கு வரும் அப்படி இப்படின்னு. நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. மாலதி, இந்த அப்பாவை நீ நம்பியா இல்லையா? இப்பவும் ஒன்னு நாள் பிந்தி போயிடல. நீ நான் சொல்றத நம்பு. கண்டிப்பா ஆதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். போங்கப்பா, நீங்க சும்மா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு கல்யாணமும் முடிஞ்சு இப்ப இன்னொரு குழந்தைய பெற்றுட்டானா அந்த குழந்தைக்கு அவன் சொத்து எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ பார்த்துட்டே அப்பா கிட்ட பெருசா ஒரு ஆயுதம் இருக்கு. அது எடுக்க வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
ம், எவ்வளவு நாள் தான் காத்துட்டு இருப்பீங்க? என்னமோ பெருசா வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஒழியா அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களப்பா. இங்க பாரு, உனக்கு ஆதியை பத்தி தெரியாதா? நம்ம கிட்ட சின்ன இருந்தாலும் அதை நம்ம கிட்டயே திருப்பி விடுற பவர் அவன்கிட்ட இருக்கு. அதனால்தான் அவன்கிட்ட மோதணும்னா சரியான சந்தர்ப்பம் வேணும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இந்த அப்பாவை நீ நம்புமா? அப்பா, என்னடா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கப்பா? அவனுக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன? டேய் லூசு பையல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இப்போ என்னடா? அவளை இல்லாம பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்பா, நான் சொல்றதை கேளுங்க. புரியாம பேசிட்டு இருக்காருங்க. இந்த குட்டிச்சாத்தா மனசுல வேற கண்ட கற்பனை எல்லாம் விதைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்ன? அட, யாருடா இவை? பணம் இருக்கிறப்போ ரெண்டாம் தரம் என்ன மூணாம் தரம் என்ன, எல்லாம் பணம் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருப்பானுங்கடா. நீங்க எல்லாம் ஒரு அப்பா தங்கச்சி முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க, நல்லதுக்கு இல்ல. அவனோட சொத்தும் வேணாம், அவனும் வேணாம், விட்டுடுங்க. இவளுக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நம்மளும் வசதியில ஒன்றும் குறைஞ்சு போயிடலையே. அவளும் இல்லாட்டாலும் நம்ம கிட்டே கொஞ்சம் வசதி இருக்கு, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னப்பா இப்படி அளவுக்கு அதிகமான ஆசை? ஏய், நம்ம வசதியெல்லாம் அவன் முன்னாடி கால் தூசிக்கு சமந்தா. நீ புரிஞ்சுக்கோ, உனக்கும் சேர்த்து தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, எனக்கு அதெல்லாம் நீங்க ஒன்றும் சேர்த்து வைக்க வேணாம். இப்போ ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் வேணா ஸ்டார்ட் அப் ஆயிருக்கலாம். ஏதோ ஒரு டைம்ல எனக்கும் லாபம் கிடைக்கும், நானும் சம்பாதிச்சு நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க தேவையில்லாம அவளை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுட்டு அவ மனசுலயும் ஆசை வளர்க்காம நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. மானவ், இங்க பாரு, என் பையனா இருந்துட்டு நியாயம் பேசுறதெல்லாம் நல்ல இல்ல, மரியாதையா இருக்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு இங்கே பாருங்கப்பா, நான் ஏன் பாட்டுக்கு தான் இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதிக்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், ஆதியோட அப்பனோட நண்பன்டானா, அந்த ஒரு சென்டிமெண்ட் போதாது அவனை மடக்கிறதுக்கு. என்னவோ பண்ணி தொலைங்க. நான் சொல்றத ரெண்டு பேரும் கேட்கவா போறீங்க? சின்ன ஆளை விடுங்க. அவனை விடு மக்களே, நான் பார்த்துக்கிறேன் உன் லைஃப. கவலைப்படாம போய் சாப்பிடு. அப்பா, நான் இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பொண்ணா? இவ்வளவு நாளா என்கிட்ட காட்டின பாசம் இல்ல பொய்யா? கடவுளே, இவரும் நம்மளை ஏமாத்திட்டாரே. ஆனா அவர் கண்ணுல என் மேல காதல் இருந்துச்சே, எல்லாமே பொய்யா? என்ன பொண்டாட்டி, எதுக்கு இங்க நின்று இப்படி புலம்பிட்டு நிக்கிற? சொல்லு, என்னாச்சு உனக்கு? சொல்லுமா, என்னாச்சு? எதுக்காக இப்ப இருக்க? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? அது ஒண்ணு இல்ல மித்ரன். பொண்டாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ டல்லா தான் இருக்க, எதுக்குன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் நான் வீட்டுக்கு போவா. என்னாச்சு உனக்கு? ஏன் டயர்டா இருக்குன்னு சொல்ற? அப்புறம் பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருதுல்ல? ஓ, எனக்கு நல்லாவே புரியுது மித்ரன். பேபி ஏதாவது ஃபார்ம் ஆயிருமோன்னு பயந்து தானே இப்படி சொல்றீங்க. என்னால ஒரு வாரிசு இங்க வந்துடுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஏய், வாயை திறந்து பேசணும். உனக்கு இப்போ ஏதாவது பீரியட்ஸ் டைமா என்ன? இல்ல. சரி, ஓகே. அப்புறம் என்னாச்சு? ஸ்டொமக் பெயின் ஏதாவது இருக்கா? சரி, எனக்கு முக்கியமான ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, நான் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்மளோட ரெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கணும், சரியா? இப்படி அங்கே நின்று புலம்பிட்டு இருக்காத. பொண்டாட்டி, இப்போ வருவேன். வரும்போது பேசாம படுத்து தூங்கிட்டு இருக்கணும், சரியா? நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி. என்ன இவ பேச பார்த்தா எதுவும் சரியில்லையே. ஒருவேளை சோனா ஏதாவது சொல்லிருப்பாளா? பார்த்துக்கலாம். அப்போ நிஜமாவே அந்த 80 லட்சம் ரூபாய்க்காக தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? நம்மளோட அழகு போயிடுச்சுன்னா இவரும் நம்மளை விட்டு போயிட்டு வரல. ஐயோ, அப்பா என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்காரு? என்னாச்சு அப்பா? என்னாச்சுப்பா? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அம்மா, சோபா, எப்படிமா இருக்க? எனக்கு உடம்புக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா சோனாக்கு தான். சோனாக்கு? அப்பா, என்னாச்சுப்பா சோனாக்கு? அம்மா, அவ அப்பா, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குப்பா.
என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. அவ சூசைட் அட்டன் பண்ணிக்கிட்டாமா. அப்பா, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டா? நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா என்ன? எனக்கு என்ன காரணம்னே தெரியலம்மா. தூக்க மாத்திரைய அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் இப்போ ஐசியூல தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சீரியஸா இருக்காமா. அப்பா அழாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் நான் உடனே வரேன்ப்பா. என்னால என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. உன்னால முடிஞ்சா கிளம்பி வா. சோ கடவுளே, அவ இந்த மாதிரி முடிவெடுப்பான்னு நம்ம நினைக்கவே இல்லையே. அவ எப்படியாவது திருந்தணும், அவளோட தப்ப உணரணும் தானே இப்படி எல்லாம் பேசணும். கடவுளே, இப்படி பண்ணிட்டாளே, இனி நான் என்ன பண்றது? நீதான் அவளை காப்பாத்தணும். அப்ப மித்ரனும் நம்ம ஏமாத்திட்டாரா? வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதும் இல்லை. இந்த வாழ்க்கைய நீ தானே கடவுளை எனக்கு தந்துச்சு. அதை இவ்வளவு சீக்கிரமா பறிச்சுக்க பாக்குறியே. இவன் இந்த அன்டைம்ல இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? காலையில இருந்து இவ சரியில்லையே. பொண்டாட்டி, என்னாச்சுடி தூங்காம இங்க வந்து உட்காந்துருக்க? விக்ரம், அது ஒண்ணும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, நீங்க போங்க. இல்லையே, ஏன் பொண்டாட்டிக்கு ஃபேஸே சரியில்லையே. என்னாச்சு? காலையில இருந்தே டல்லா இருக்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. உன்னை விட்டுட்டு நான் எப்படி தூங்குறது? விக்ரம், நான் தான் சொல்றேன்ல தூக்கம் வரலன்னு, போங்களேன். கோவப்பட்டா நான் போயிடுவேனா? சரி, தூக்கம் தானே வரல. என் பொண்டாட்டிய எப்படி தூங்க வைக்கணும்னு எனக்கே தெரியும். வா, நான் தூங்க வைக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. புரியாது பொண்டாட்டி.